வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சென்டென்ஸ் கனெக்டர்ஸ்ல ஒரு 7 டைப் உண்டு. எதெல்லாம் அப்படின்னா காஸ் அண்ட் ரிசல்ட் கனெக்டர், அடிஷன் கனெக்டர், கான்ட்ராஸ்ட் கனெக்டர், டைம் அண்ட் சீக்வன்ஸ் கனெக்டர் இந்த மாதிரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கான்ட்ராஸ்ட் கனெக்டர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கான்ட்ராஸ்ட் கனெக்டரும் டைம் அண்ட் சீக்வன்ஸ் கனெக்டரும் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ரிக்வெஸ்ட் தான். இந்த கான்ட்ராஸ்ட் கனெக்டர்ல 1 by 1 எல்லா கான்ட்ராஸ்ட் கனெக்டர்ஸையும் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில எக்ஸசைஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது. அதனால ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. கனெக்டர் அப்படின்னா என்னன்னா ஐடியாஸை லிங்க் பண்ணி அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் கனெக்டர். எ வேர்ட் தட் லிங்க்ஸ் ஐடியாஸ் அண்ட் இட் டெல்ஸ் ஹவு தே ஆர் கனெக்டட். ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடியது கான்ட்ராஸ்ட் கனெக்டர். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்ன? ஆப்போசிட், டிஃபரெண்ட் ஐடியாஸை லிங்க் பண்ணக்கூடியது தான் இந்த கான்ட்ராஸ்ட் கனெக்டர். ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் கனெக்டர் பட்னா என்ன? ஆனால். இது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்? இண்டிபெண்டான ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி ப்ரிப்பேர்டு வெல். நெக்ஸ்ட் ஒன் ஹி ஃபர்காட் த ஃபார்முலா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், ஃபார்முலாவை மறந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஐடியாவோட நெக்ஸ்ட் ஐடியா ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டுமே இண்டிபெண்டான சென்டென்ஸா இருக்கு. அப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? பட். ஓகேங்களா? ஹி ப்ரிப்பேர்டு வெல் பட் ஹி ஃபர்காட் த ஃபார்முலா. இந்த பட்டுக்கு முன்ன கண்டிப்பா கமா போடணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிட்டு ஒரே சிங்கிள் சென்டென்ஸ் ஆயிட்டு ஒன் சென்டென்ஸ் ஆயிட்டு. ஒன் சென்டென்ஸ்ல ரெண்டு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? he prepared well but he forgot the formula. இந்த ரெண்டு ஐடியாவும் ஒன்னுத்துக்கு ஒன்னு ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் she is friendly, she avoid crowds. she is friendlyன்றதும் இண்டிபெண்டன்டான சென்டென்ஸ் தான். she avoid crowds அப்படின்றதும் இண்டிபெண்டன்டான சென்டென்ஸ் தான். அப்ப இங்க வந்து போடக்கூடிய கனெக்டர் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? பட் வரணும். அதுக்கு முன்ன கண்டிப்பா கமா போடணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு ஐடியா ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா? இங்க எங்க யூஸ் பண்ணோம்? why used. செகண்ட் ஐடியா இஸ் ஆப்போசிட் டு வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். மோஸ்ட் காமன் கான்ட்ராஸ்ட் கனெக்டர் என்னதுதான்? பட். அப்படி பட் தான் அப்படின்னு இப்படி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இந்த போத் ஐடியா இன் ஒன் சென்டென்ஸ். அப்போ ஒன் ஐடியாவோட இன்னொரு ஐடியா எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. கமாக்கு முன்ன கண்டிப்பா பட்டுக்கு முன்ன கண்டிப்பா என்ன போடணும்? கமா போடணும். இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சென்டென்ஸ் கமா பட் இன்னொரு சென்டென்ஸ். ஓகேங்களா? ஃபுல் சென்டென்ஸ், இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அப்போ இது புரிஞ்சது இல்லையா? பட்னா என்ன? கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இது வந்து ரெண்டு இண்டிபெண்டான சென்டென்ஸை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐடியாவோட நெக்ஸ்ட் ஐடியா செகண்ட் ஐடியா ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். பட்டுக்கு முன்ன என்ன போடணும்? கண்டிப்பா கமா போடணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நெவர்த்லெஸ் அண்ட் நன்த்லெஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இருப்பினும் ஆயினும் கூட. இது வந்து ஒரு கன்ஜெக்டிவ் அட்வர்ப். ஓகேங்களா? கன்ஜெக்டிவ் அட்வர்ப் என்ன பண்ணும்? கம்ப்ளீட் ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும், ஜாயின் பண்ணாது. ஓகேங்களா? சரி. இப்போ ஆப்போசிட் ஐடியா உள்ள ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? நெவர்த்லெஸ் அண்ட் நன்த்லெஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் சொல்லக்கூடியதுதான் இந்த நெவர்த்லெஸ் அண்ட் நன்த்லெஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. The weather was extremely hot, nevertheless the workers continued. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டா இருப்பினும் இந்த ஒர்க்கர்ஸ் அவங்களோட வேலையை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. The weather was extremely hot அப்படின்றதும் கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். The workers continued அப்படின்றதும் கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். இந்த ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு ஆப்போசிட் ஐடியா உள்ள சென்டென்ஸை நெவர்த்லெஸ் அப்படின்ற கன்ஜெக்டிவ் அட்வர்ப் என்ன பண்ணிருக்கு? கனெக்ட் பண்ணிருக்கு, ஜாயின் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் he lacked experience, nonetheless he was selected. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இது வந்து என்னதான்? கம்ப்ளீட் சென்டென்ஸ். he was selected அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஆப்போசிட் ஐடியா உள்ள இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் nonetheless அப்படின்ற கன்ஜெக்டிவ் அட்வர்ப் என்ன பண்ணிருக்கு? கனெக்ட் பண்ணிருக்கு, ஜாயின் பண்ணல. ஓகேங்களா? இதோட பங்க்சுவேஷன் மார்க் பாருங்க. he lacked experience. அதுக்கப்புறம் என்ன வரணும்? செமிகோலன் போடணும். ஏன் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு இந்த செமிகோலன் போடணும், அல்லது ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கலாம். ஓகேங்களா? இது செப்பரேட் சென்டென்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த நன்த்லெஸோ நெவர்த்லெஸோ இந்த என்ன பண்ணுது? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நெவர்த்லெஸும் நன்த்லெஸும் ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் சொல்லக்கூடியது.
how எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா usually after semicolon or full stop, nevertheless nonetheless semicolon அல்லது full stopக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும், followed by comma. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிருவோமா. next one however, இதோட மீனிங் என்ன அப்படின்னா எனினும். இதுவும் என்னதான் ஒரு கன்ஜெக்டிவ் அட்வர்ப் தான். கன்ஜெக்டிவ் அட்வர்ப் என்ன பண்ணும், டு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும், ஜாயின் பண்ணாது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. இட் வாஸ் ரெய்னிங் however we went to school. it was raining அப்படின்றதும் complete sentence தான். we went to school அப்படின்றதும் complete sentence தான். first sentence ஓட ஐடியாவோட நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐடியா எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்கு. ஓகேங்களா, however என்ன பண்ணிருக்கு, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இட் வாஸ் ரெய்னிங், அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் தான். அதுக்கப்புறம் we went to school, அதுக்கப்புறம் however போட்டு கமா, we went to school. ஓகேங்களா, இந்த ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸையும் howeverன்றது கனெக்ட் பண்ணிருக்கு, ஜாயின் பண்ணல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. she promised to help however she never responded later. அவ ஹெல்ப் பண்றன்னு ப்ராமிஸ் பண்ணா, ஏன்னா அவ பின்னாடி என்ன பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. she promised to help அப்படின்றதும் கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் she never responded அப்படின்றதும் கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். she promised to help ஓட ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் ஐடியா தான் என்னது, she never responded later. இந்த ரெண்டு இண்டிபெண்டான சென்டென்ஸையும் கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸையும் however அப்படின்ற கன்ஜெக்டிவ் அட்வர்ப் என்ன பண்ணிருக்கு, கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, இப்ப however எதுக்கு யூஸ் ஆகுது, கான்ட்ராஸ்ட் டு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு, நாட் ஜாயினிங். இது இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஃபுல் ஸ்டாப் ஆர் செமிகோலன், howeverக்கு அப்புறம் என்ன வரணும், கமா வரணும். நெக்ஸ்ட் பாத்துருவோமா. class contrast connector. class contrast connector formula contrast class plus main class. contrast class அப்படின்னா என்ன, contrast connector plus subordinate class. contrast connector plus subordinate class. ஓகேங்களா, then main class. although என்னது, ஒரு subordinating conjunction. subordinating conjunction என்ன பண்ணும், subordinate class main class ஓட ஜாயின் பண்ணும். ஓகேங்களா, இங்க வந்து என்னவா இருக்குது, கான்ட்ராஸ்ட் கனெக்டரா இருக்கு. அப்ப வந்து டூ டிஃபரெண்ட் ஐடியா, டூ ஆப்போசிட் ஐடியாவை கனெக்ட் பண்ணுது. ஆல்தோனா என்ன, என்றாலும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஆல்தோ த ஷாப் வாஸ் ஸ்மால், இட் வாஸ் பாப்புலர். ஷாப் வந்து ஸ்மால் என்றாலும் அது பாப்புலரா இருக்கு. பெரிய ஷாப் தானே பாப்புலரா இருக்கணும், சின்ன ஷாப் என்றாலும் பாப்புலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். ஆல்தோ ஹி லேக்டு ரிசோர்சஸ் ஹி சக்சீடட். ரிசோர்ஸ் நிறைய இருந்தாதான் சக்சஸ் ஆகும்னு இருக்கும் இல்லையா, அதோட ஆப்போசிட் ஐடியா தான் என்னது, ஹி சக்சீடட். அவனுக்கு ரிசோர்சஸ் இல்லை என்றாலும் அவன் சக்சஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபிகல்ட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, சபார்டினேட் கிளாஸ்ல தான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்தோ த ஷாப் வாஸ் ஸ்மால், இது வந்து என்னது, சபார்டினேட் கிளாஸ். அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன போடணும், கமா போடணும். கமா போட்டாதான் அந்த வேர்டு வந்து என்ன, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஈவன் தோ. ஈவன் தோனாலும் என்னதுதான், என்றாலும் இருந்தாலும் அர்த்தம். நம்ம ஆல்தோ பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ஃபார்முலா தான். கான்ட்ராஸ்ட் கிளாஸ் பிளஸ் மெயின் கிளாஸ். கான்ட்ராஸ்ட் கிளாஸ் அப்படின்னா என்னது, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பிளஸ் சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ். ஓகேங்களா, ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்க. ஈவன் தோ த டிக்கெட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் ஷி பாட் இட். the ticket was expensive அப்படின்றது என்னது, subordinate class. she bought it அப்படின்றது main class. the main class ஓட subordinate class எது join பண்ணுது, even though. even thoughன்ற contrast connector correct பண்ணுது. ஓகேங்களா, even though the ticket was expensive அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பா கமா போடணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். even though the road was blocked they reached on time. the road was blocked அப்படின்றது என்னது, subordinate class. they reached on time அப்படின்றது main class. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்னது, even though. the road was blocked அப்படின்றப்ப நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு போக மாட்டோம், அப்படிதானே. ஆனா ஆப்போசிட் ரிசல்ட்டா இருக்கு, they reached on time. அதே மாதிரி தான் இந்த டிக்கெட் எக்ஸ்பென்சிவா இருந்தா நம்ம வாங்க மாட்டோம், ஆனா வாங்கியிருக்கோம், ஆப்போசிட் ரிசல்ட்டா இருக்கு. ஓகேங்களா, அவுட்கம் வந்து எப்படி இருக்கு, நமக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு, ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்டா இருக்கு. ஓகேங்களா, even though the road was blocked they reached on time. ஓகேவா, the reason is very ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவுட்கம் எப்படி இருக்கணும், சர்ப்ரைசிங்கா இருக்கணும். அப்ப வந்து இந்த ஈவன் தோவை யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்தோக்கு எப்படி உண்டோ அதே மாதிரிதான். என்ன, கான்ட்ராஸ்ட் கிளாஸ் மெயின் கிளாஸ். கான்ட்ராஸ்ட் கிளாஸுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பா கமா போடணும், ஏன்னா ஸ்ட்ராங் எம்பசைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்.
Next one, noun form contrast connector. இதோட formula preposition plus noun or gerund. Despite, in spite of. Despite, in spite of ரெண்டுமே என்னதுதான் preposition. இதோட meaning வந்து இருந்தாலும் இருந்த போதிலும் அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். Despite the rain, we went out. ஓகேங்களா? The rain அப்படின்றது என்னது noun. We went out அப்படின்றது ஒரு complete sentence. இந்த ரெயினோட இந்த ரெயினை இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸோட கான்ட்ராஸ்டா கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த டெஸ்பைட். மழை இருந்த பொழுதிலும் நாங்க வெளில போனோம்னு அர்த்தம். டெஸ்பைட் த ரெயின் வி வெண்ட் அவுட். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஏஜ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஏஜ், அவனுக்கு வயசா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஹி ஒர்க்ஸ் ஹார்டோட எதை ஜாயின் பண்ணுது, ஹிஸ் ஏஜ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து ஜாயின் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், டெஸ்பைட் ஒர்க்கிங் ஹார்ட் ஹி ஃபெயில்டு. ஹி ஃபெயில்டு அப்படின்ற கம்ப்ளீட் சென்டென்ஸோட ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்ற ஜெரண்ட டெஸ்பைட் அப்படின்ற ப்ரிப்போஷன் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்ற ஜெரண்ட ஹி ஃபெயில்டுன்ற சென்டென்ஸோட டெஸ்பைட் வந்து கனெக்ட் பண்ணுது. அவன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்த பொழுதுல அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்ஷன் ஹேப்பன் டெஸ்பைட் டிஃபிகல்டி ஃபாலோட் பை நவுன் ஆர் ஜெரண்ட், நாட் எ ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாட் வித் ஸ்டாண்டிங். இதுவும் என்னதுதான், ப்ரிப்போஷன் தான். இப்ப ஃபார்முலா என்னதான் வரணும், ப்ரிப்போஷன் நவுன் ஆர் ஜெரண்ட் தான் வரணும், அல்லது நவுன் ஃப்ரேஸ். ஓகேங்களா? நாட் வித் ஸ்டாண்டிங் த ஹெவி ரெயின். த ஹெவி ரெயின் அப்படின்றது என்னது, நவுன் ஃப்ரேஸ். இத வந்து த ஈவெண்ட் வெண்ட் ஆன் இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸோட நாட் வித் ஸ்டாண்டிங் அண்ட் த கான்ட்ராஸ்ட் கனெக்டர் வந்து என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா? நாட் வித் ஸ்டாண்டிங் த ஹெவி ரெயின் த ஈவெண்ட் வெண்ட் ஆன். நெக்ஸ்ட் ஒன், notwithstanding his age he performed excellently. His age அப்படின்றது என்னது, noun. notwithstanding அப்படின்றது preposition. He performed excellently அப்படின்றது ஒரு complete sentence. He performed excellently excellently கூட his age வந்து எது கனெக்ட் பண்ணுது, notwithstanding the preposition கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் என்னதுதான், ஒரு preposition தான். ஓகேங்களா? ஓகே, இதோட எது வரணும் நமக்கு, நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் வரும். நாட் வித் ஸ்டாண்டிங்கோட நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். ஃபார்முலா நீங்க படிச்சாவே இது வரைக்கும் பார்த்ததோட அந்த இது கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ சென்டென்ஸ் ஒரு ரெண்டு சென்டென்ஸா கனெக்ட் பண்ணக்கூடியது எது, பட்டும் எட்டும். ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு நியூ சென்டென்ஸா கனெக்ட் பண்ணக்கூடியது எது, ஹவவர், நெவர்த்லெஸ், நன்த்லெஸ். ஓகேங்களா? கிளாஸோட சென்டென்ஸா கனெக்ட் பண்ணக்கூடியது எது, ஆல்தோ, ஈவன் தோ, தோ. நவுனோட சென்டென்ஸா கனெக்ட் பண்ணக்கூடியது எது, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப், நாட் வித் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இது வரைக்கும் பார்த்தது மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஹி இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டாஸ் ஹி மேனேஜ் த டாஸ்க் எஃபிஷியன்ட்லின்னு இருக்கு. இதோட சாய்ஸ் என்ன அப்படின்னா, பட், தேர்ஃபோர், ஹவவர், நாட் வித் ஸ்டாண்டிங். பட் வருமா, வராது. ஏன் அப்படின்னா பட்டுக்கு முன்ன என்ன வரணும், கமா வரணும். ஏன்னா பட் வந்து ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸா ஜாயின் பண்ணக்கூடியது. தேர்ஃபோர் அப்படின்றது ரிசல்ட்டை தான் சொல்லுமே தவிர கான்ட்ராஸ்ட் சொல்லாது. நெக்ஸ்ட் ஒன், however. however அப்படின்னா என்னது, இருந்தாலும், இருந்த போதிலும் அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் கான்ட்ராஸ்டா சொல்லக்கூடியது. the howeverக்கு முன்ன என்ன வரணும், செமிகோலன் வரணும். செமிகோலன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ரெண்டு செப்பரேட் சென்டென்ஸ் இந்த however அப்படின்றது கனெக்ட் பண்ணுது, ஜாயின் பண்ணல. ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்குது. அந்த however வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு புது சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நாட் வித் ஸ்டாண்டிங். நாட் வித் ஸ்டாண்டிங்க்கு அடுத்தது என்ன வரணும், நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் வரணும். ஒரு சென்டென்ஸ் வந்து, அதாவது நவுன் கிளாஸ் வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, அப்ப எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோம். அப்ப கரெக்டான ஆப்ஷன் என்னது, however. Next one, and his repeated warnings, he continued the risky behavior. ஓகேங்களா? இதுல வந்து கனெக்டர் எங்க வருது, ஃபர்ஸ்ட்லயே வந்துருது. his repeated அப்படின்றது என்னது, நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸுக்கு முன்ன இதுல கொடுத்திருக்க சாய்ஸ்ல எதெல்லாம் வரணும் அப்படின்னா, எது வரும் அப்படின்னா, ஹவவரா, பட்டா, டெஸ்பைட்டா, தேர்ஃபோரா. ஹவவர் அப்படின்றது கண்டிப்பா மிடில்ல தான் வரும். பட்டும் அதே மாதிரிதான். டெஸ்பைட் அப்படின்றது என்னது, ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்ததுதான் என்ன வரணும் நமக்கு, நவுன் ஃப்ரேஸ் வரும். therefore அப்படின்றது ரிசல்ட்டை தான் சொல்லுமே தவிர கான்ட்ராஸ்ட் சொல்லாது. இப்ப கரெக்டான ஆப்ஷன் என்னது, despite. despite his repeated warning he continued the risky behavior. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா. Next one, the proposal was risky.
dash the committee approved it. Proposal வந்து ரிஸ்கியா இருந்தாலும் கமிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட் தான். so வருமா, however வருமா, despite வருமா, notwithstanding வருமா. despiteம் notwithstanding வராது. ஏன் அப்படின்னா அது ஃப்ரண்ட்ல தான், ஃபர்ஸ்ட் தான், சென்டென்ஸ் முதல்ல தான் வரணும். இந்த ரெண்டுமே என்னதுதான், ப்ரிபோஷன் தான். ஓகேங்களா? however வருமா, வரும். so வருமா, வராது. ஏன் so வராது அப்படின்னா cause and result கான்ட்ராஸ்ட் வராது. இப்போ however தான் என்னது, கான்ட்ராஸ்ட். இதுக்கு முன்ன என்ன இருக்கு, செமிகோலன் இருக்கு. ஓகேங்களா? the proposal was risky, however the committee approved it. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் dash the severe criticism the policy was implemented. நல்ல சிவியரா கிரிட்டிசிசம் பண்ணாலும் இந்த பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. although, however, notwithstanding, but. ஓகேங்களா? இது என்ன வரும் அப்படின்னா noun phrase என்ன வரும், notwithstanding வரும். ஏன் அப்படின்னா although அப்படின்றது என்னது, must followed by class. although வந்ததுன்னா என்ன வரணும், subordinate class அப்படின்னு வரணும். ஓகேங்களா? however அப்படின்றது பங்க்சுவேஷன் மார்க் என்ன வரணும், செமிகோலன், அதுக்கப்புறம் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டுமே என்னவா தான் இருக்கணும், தனித்தனி இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸா தான் இருக்கும். அது கனெக்ட் பண்ண தான் செய்யும். பட் வந்து இன்கரெக்ட் பொசிஷன். ஓகேங்களா? அப்ப வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா notwithstanding. notwithstanding the severe criticism the policy was implemented. ஓகேங்களா? notwithstanding அடுத்தது என்ன வருது, noun phrase வருது. ஓகேங்களா? the severe criticism அப்படின்றது என்னது, noun phrase. noun phraseக்கு முன்ன என்னதான் வரணும், notwithstanding வரணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். Next, he had little preparation. He performed well in the interview. கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். therefore அப்படின்றது என்னது, நான் ரிசல்ட்டை தான் சொல்லுமே தவிர கான்ட்ராஸ்ட் சொல்லாது. nevertheless அப்படின்றது வரும். despite, because இந்த ரெண்டும் வராது. despite என்ன வரணும், noun வரணும். ஓகேங்களா? பிகாஸ்ன்றது என்னது, காஸ், நாட் கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா? இப்ப கரெக்டான ஆப்ஷன் என்ன, nevertheless. he had little preparation, nevertheless he performed well in the interview. nevertheless, however இது எல்லாமே சேமா தான் வரணும். nonetheless எல்லாமே, அதுக்கு முன்ன கண்டிப்பா செமிகோலன் வரணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துருவோம். இப்ப செமிகோலன் ஃபுல் ஸ்டாப் இருந்ததுன்னா கண்டிப்பா என்னதான் வரணும், however-ம் nevertheless-ம் வரணும். ஓகேங்களா? அடுத்தது செமிகோலன் ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்தது however, nevertheless and nonetheless வரும். is the connector before noun என்ன வரணும், despite, notwithstanding வரணும். ஓகேங்களா? only ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா but வரணும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணிருங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.